அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான குதிரைவாலி அரிசி பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு நான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு அந்த குதிரைவாலி அரிசியோடு இதையும் சேர்த்து 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதே குக்கரை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 10-20 முந்திரி, கூடையே 2-3 பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு நம்ம கழுவி ஊற வச்ச குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட 1 டம்ளர் அதிகமாகவே தண்ணி வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் மூடி ஒரு 2-3 விசில் விட்டுட்டு விசில் அடங்கின பின்னாடி இறக்குனா சுவையான ஹெல்த்தியான குதிரைவாலி அரிசி பொங்கல் ரெடி. அதுக்கு தேங்காய் சட்னி செய்திருக்கேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன்.